இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரசம் சாவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு இது பார்ப்போம். அது கோகோனட் எண்ணெய் எடுத்துருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறோம். அது சூடான அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். அது நல்லா இதானதும் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை சேர்த்து போட்டுக்கணும். இது மண்சட்டியில் தான் வச்சுருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் மிளகு பொடி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நறுக்கி அது போட்டு புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றியிருக்கேன். அது கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.